எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயன். இன்றைக்கி இந்தியா மற்றும் ரஷ்யாவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ரஷ்ய அதிபர் புத்தின் இந்தியா வந்துட்டு போன பிறகு சில முக்கியமான வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். அந்த நிகழ்வுகள் அன்றாடம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இப்போது ஒரு முக்கியமான அனாலிசிஸ் இருக்குது. போடப்பட்ட பல ஒப்பந்தங்கள் எல்லா மொத்த மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணது S-400 மற்றும் Su-57. பட் அதை தாண்டி உலக வரலாற்றையே மாற்றி கொடுக்கக்கூடிய மாற்றுறது அளவுக்கான சில முக்கியமான நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது தான் இந்தியா ரஷ்யா இடையே போடப்பட்டிருக்கக்கூடிய ரெலாஸ் அக்ரிமெண்ட். இதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலில் ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம், அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெலாஸ் அப்படின்றது ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அப்படின்றது. ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அப்படின்னா இரண்டு நாட்டு இராணுவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரிசோர்ஸஸ், லாஜிஸ்டிக் ரிசோர்ஸஸ், அதாவது இந்தியாவுடைய போர்க்கப்பல் வெளியில் போகுதுன்னா அந்த போர்க்கப்பலுக்கு தேவையான எரிபொருள், அதில் இருக்கக்கூடிய தண்ணீரில் ஆரம்பித்து உணவு, மருந்து, ஆயுதங்கள் வரைக்கும், இல்லை இருக்கக்கூடிய ரிப்பேர்ஸ், இல்லை இந்திய துருப்புகள் வெளியில் போகிறாங்க அப்படின்னா ஒரு மிலிட்ரி பேஸ் தேவைன்னா அது. ஸோ இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் இந்த உதவியை செய்யும். அதாவது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல் நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மிலிட்ரி பேஸ்க்கு வேணாலும் வரலாம், விமானத்தளத்துக்கு வரலாம். அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியிலையும் நம்ம இங்கே செய்வோம், எந்த அப்ரூவலும் தேவையில்லை. அதே மாதிரி இந்தியாவுடைய கப்பல்கள் அப்படின்றது இந்தியாவுடைய போர் விமானங்கள், இந்தியாவோட துருப்புகள், ரஷ்யாவுடைய துறைமுகங்கள், ரஷ்யாவுடைய இராணுவ தளத்தை போய் நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்க முடியும். அதுக்கு எந்த ஒரு பர்மிஷனும் தேவை கிடையாது. 5 வருடம் இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இன்னொரு 5 வருஷம் நீங்கள் எக்ஸ்டென்ஷனும் பண்ணலாம். ஸோ இந்த 2030 வரைக்கும் போட்ட இந்த ஒப்பந்தத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக, அதாவது ஃபியூயல், ரேஷன், ஸ்பேர் பார்ட்ஸ், அம்யூனிஷன், இது எல்லாமே எந்த ஒரு தடையுமின்றி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். ரஷ்யா இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள், விமானங்கள் அங்கேருந்து பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க தேவைப்பட்டால் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இது வெறும் இந்தியா ரஷ்யா நாடுகளில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேசஸ் மட்டும் கிடையாது. இந்தியாவுடைய வெளியில் இருக்கக்கூடிய பேசஸ், நம்மளுடைய பேசஸ் பல நாடுகளில் இருக்குன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த பேசஸ்லேயும் ரஷ்யாவை பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி ரஷ்யாவுடைய இராணுவ தளங்கள் அண்டார்டிக்கில் ஆரம்பித்து தென்சீன கடல் பகுதிகளிலிருந்து பல இடங்களில் ரஷ்யாவுக்கு வந்து இருக்குது. கிழக்கு சீன கடல் பகுதிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பேசஸை இந்தியா பயன்படுத்திக்க முடியும். ஸோ இப்போது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியான ஒப்பந்தம் அமெரிக்கா கூட நம்ம போட்டோம். அந்த ஒப்பந்தப்படி அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் சமீப காலங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி LNT ஆப்ரேட் பண்ணக்கூடிய துறைமுகத்தில் வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணதை பற்றி பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பும் உருவானதை பார்த்தோம். இந்த வேலைவாய்ப்புன்றது நம்ம தனியாக பேசலாம், அது வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் நம்மளுக்கு. பட் கோராக பார்த்தீங்கன்னா, சர்வதேச அரங்கில் இந்தியா தான் முதல் உலக நாடு அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவோட 2 எதிரிகளாக இருக்கக்கூடிய நாடுகளோட இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கோம். ஸோ ஒரே நேரத்தில் வெகு விரைவில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்கள் நம்மளோட இந்திய துறைமுகங்களை நிற்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஏன் முக்கியம்னா, 2024 பெங்களூரில் நடந்த ஏர் ஷோவில் ஒரு அரிதான ஒரு நிகழ்வு நடந்தது. F-35 Su-57 பக்கத்தில் நின்று அங்கே டேக் ஆஃப் ஆகி பறந்ததை நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல 2 நாடுகளுமே தங்களுடைய விமானங்களில் இந்தியா வாங்கணும்னு சொல்லி அந்த டிஸ்பிளேவை பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அரிதாக நடக்கக்கூடியது. F-35 பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துல Su-57 ஜென்ரலாக ரஷ்யா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. பட் இந்தியாவுக்காக 2 நாடுகளும் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒப்பந்தம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி கையெழுத்திடப்பட்டுச்சு. ஆனால் புத்தின் அவர்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் 2ஆம் தேதி டிசம்பர் தான் அவங்க பாராளுமன்றத்தில் இதை வந்து ஒரு மனதாக நிறைவேற்றாங்க. ஸோ ரஷ்யாவில் இப்போ அந்த சட்டமே வந்திருக்கு. இந்த ஒப்பந்தம் அப்படின்றது ஜஸ்ட்டு ஏதோ ஒரு நாடுகள் போடக்கூடிய ஒப்பந்தம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பாராளுமன்ற ஒப்புதலுமே ரஷ்யா வந்து பெற்றுட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ரெலாஸோடைய கீ அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இதோட கீ பேக்ட் என்ன, இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேவல் போர்ட்ஸ், ஏர்பேசஸ், மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ், இரு நாடுகளுடைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பேசஸை ஒரு நாடும் பரஸ்பரம் பயன்படுத்திக்கலாம். போர்க்கப்பல்கள் ரீஃபியூயல், ரீசப்ளை, மெயின்டெனன்ஸ், இந்த 3 விஷயங்களையும் பண்ணிக்க முடியும். போர் விமானங்கள் இரு நாட்டு விமான நிலையங்கள்லையும் சரி, அதே மாதிரி இரு நாட்டு விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள்லையும் இறங்க முடியும். அதாவது இங்கே INS விக்ராந்த்லேருந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய ஒரு விமானம்
ரஷ்யாவுடைய இன்னொரு விமானம் தாங்கிய போர்க்கப்பலில் போய் இறங்க முடியும், இல்லை ரஷ்யாவில் போய் தரையிறங்க முடியும், அங்கேருந்து டேக் ஆஃப் ஆக முடியும். வைசி வெர்சா அவங்களுடைய விமானம் இந்து மகா சமுத்திரத்தில் வருது, ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவில் அவங்க தேவைப்படணும் இறக்கணும்னா அவங்க இறக்கி இதை பயன்படுத்திக்க முடியும். புது விமான அதாவது புது மிலிட்ரி பேஸஸை நீங்கள் உலகம் முழுக்க கட்டமைக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமான பொருட்செலவு அப்படின்றது ஏற்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் ஈஸியாக ஒரு மூவ் பண்ணிக்கிறோம். ரொம்ப முக்கியமான அம்சம் அப்படின்றது 5 போர்க்கப்பல்கள், 10 போர் விமானங்கள், 3000 துருப்புகள் அப்படின்றது இந்த அக்ரிமெண்ட் படி பார்ட்னர் கண்ட்ரீஸில் டிப்ளாய் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, 5 போர்க்கப்பல்கள், 10 போர் விமானங்கள், 3000 வீரர்கள் அப்படின்றது இந்தியா ரஷ்யாவில் நிலைநிறுத்துவாங்க, ரஷ்யா இந்தியாவில் நிலைநிறுத்துவாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு அர்த்தம் அப்படி தான். இது எப்போ நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியல. ஆனால் இந்த ஒப்பந்தப்படி அதற்கான ஷரத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு மூவ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னும் டீட்டெயிலாக நம்ம சமேஷனில் பார்ப்போம். அதை இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை மையமாக வச்சு இந்தியாவுக்கு மேற்கு மற்றும் கிழக்கில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகள், அதாவது அரேபியன் பெனின்சுலான்னு சொல்லக்கூடிய அரேபியன் சீன் கடலில் இந்த இடத்துல ஆரம்பித்து நீங்கள் பசிபிக் வரைக்குமான இடத்த கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணுறது அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸ் போன்ற இந்த கூட்டாளி நாடுகள், துருக்கியும் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்தியா இப்போ 8.2% ஜிடிபி, வரக்கூடிய காலங்களில் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம், உலகத்தோடைய பெரிய ஒரு சக்தியாக இந்தியா வரணும் அப்படின்ற கனவில் அடிப்படையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உற்பத்தி. ஸோ அந்த உற்பத்திக்கு தேவையான ஆயில் அண்ட் கேஸ், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல், கேஸ், இது 3மே எங்கேருந்து வருது? நம்ம வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரோம். ஸோ இப்போ இந்த உற்பத்தியை நம்ம மெயின்டைன் பண்ணணும், இந்த உற்பத்தி எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வளரணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தையும் நம்ம வாங்கக்கூடிய நாடுகள்லேருந்து இந்தியாவை சேஃபாக கொண்டு வர வேண்டிய அந்த சி ரூட்டை இந்தியா டாமினேட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் இதை நம்ம வெளியில் ஏற்றுமதி செய்கிறதுக்கு, அமெரிக்கா, ஐரோப்பிய மார்க்கெட்டில் கொண்டு போகிறதுக்கு இந்த சி ரூட்டை இந்தியா டாமினேட் பண்ணணும். ராஜராஜ சோழன் அவர்களுடைய காலத்தில் அவங்க எக்ஸாக்டாக இதை தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியாவுடைய ரீச் எங்கே? இந்த பக்கம் மடகஸ்கரில் ஆரம்பித்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மலாக்கா ஸ்ட்ரெயிட் கிராஸ் பண்ணி இந்த அளவுக்கான ஏரியாவில் இந்தியாவுடைய கடற்படையோட ஆளுமை மிகப்பெரிய லெவலில் இருக்குது. பட் நம்மளுடைய வளர்ச்சிக்கு, நம்மளுடைய அம்பிஷனுக்கு இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போது இந்தியாவுடைய கடற்படையோடைய பலம் அப்படின்றது ஆப்பிரிக்காவை தாண்டி மெடிட்டரேனியன் கடல் பகுதிகள், பிளாக் சீன்னு சொல்லக்கூடிய கடல் பகுதிகள், காஸ்பியன், அட்லாண்டிக் வரைக்கும் போயாகணும். இப்போது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய கடற்படை வலிமை கொண்ட ரஷ்யாவுடைய மிலிட்ரி பேஸஸ் அங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது, ஆஃப்ரிக்காவில் எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு இம்மீடியட்டாக, இன்ஸ்டண்ட்டாக இந்த ரீச்சை கொடுக்கறதுக்கான அந்த வலிமை அப்படின்றது இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. இந்தியா அப்படின்றது நம்ம இன்ஃப்ளூயன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கிழக்கு சீன கடல் பகுதிகளில் ரஷ்யாவை நம்பி தான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சைனாவுடைய கடற்படையே இருக்குது. ஸோ அந்த இடத்துல சைனாவுடைய கிழக்கு பகுதி, அதாவது சீன மக்கள் அதிகமாக வாழக்கூடிய 90% மக்கள் வாழக்கூடிய கிழக்கு பகுதி, அங்கே கொண்டு போய் இந்தியாவுடைய போர்க்கப்பல்களை நிறுத்தி வைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பும் கிடைக்குது. ஸோ சைனா எப்படி நம்ம சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ அதே மாதிரியான ஒரு கடற்படை வியூகத்தை நம்மளால் அமைக்க முடியும். இது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போது நாட்டுக்குள்ளே இப்போ அமெரிக்காவுடைய கப்பல்கள் இங்கே ரெட்ரோஃபிட் பண்ணதை நம்ம பார்த்தோம், மெயின்டெனன்ஸ் பண்ணதை பார்த்தோம். ஸோ ரஷ்யாவுடைய கப்பல்களும் வரும்பொழுது நமக்கு உள்நாட்டு வேலைவாய்ப்பு, கப்பல் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பில் ஆசியாவில் ஒரு மிகப்பெரிய ஹப்பாக இந்தியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சரக்கு போக்குவரத்து மட்டும் கிடையாது, இராணுவ கப்பல்கள் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ ஒரு கோஸ்டல் எக்கனாமி மிகப்பெரிய லெவலில் கடலோரத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா, குஜராத் வரைக்குமான ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இது நமக்கு இந்த ப்ளூ வாட்டர் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய அதை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகும். ஸோ இதில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி தான், ஆனால் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஓகே, ரஷ்யாவுக்கு என்ன கிடைக்குது? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. சோவியத் காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் ரஷ்யாவுக்கு இல்லாத ஒரு விஷயம், அமெரிக்கா ஏன் அன்றைக்கி இருந்த சோவியத்தை வீழ்த்த முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு அந்த கடல் ஆக்சஸை கொடுக்காம, டீப் வாட்டர் ஆக்சஸை கொடுக்காம அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பாகிஸ்தான் அப்படின்ற இந்த ஒரு தேவையில்லாத அணியை உருவாக்குனதுக்கான காரணமே, அன்றைக்கி பிரிட்டன் இதை ஏன் உருவாக்குனாங்கன்னா, ரஷ்யாவுக்கு அன்றைக்கி இருந்த சோவியத்துக்கும் இந்தியாவுக்குமான நட்பு, நம்மளுடைய தலைவர்கள் அன்றைக்கி காலகட்டத்தில், நேரு காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே, பிறகு இந்திரா காந்தி அவர்கள் எல்லாருமே ஒரு கிளியர் கட்டான ஒரு
சோஷியலிஸ்டிக் மாடலை தான் எடுத்தாங்க. அதில் தான் நமக்கு இந்தியா ரஷ்யா அன்றைக்கி இருந்த சோவியத்தோட உறவு அப்படின்றது ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. இந்தியா ஒருங்கிணைந்து இருந்தால் கராச்சி மற்றும் கவடார் துறைமுகம் ரெண்டுமே இந்தியாட்ட இருந்திருக்கும். இந்த 2 துறைமுகமும் இந்தியாட்ட இருந்திருந்ததுன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் இந்த ஒப்பந்தத்தை ஒரு 50 வருடம் முன்னாடியே போட்டிருப்பாங்க. 50 வருடம் முன்னாடி அதை போட்டிருந்தாங்கன்னா ரஷ்யாவுக்கு இந்த துறைமுக ஆக்சஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி பொருட்கள், இங்கே இருக்கக்கூடிய சரக்கு போக்குவரத்து இப்போது சூயஸ் கனால் வழியாக இந்த மாதிரியான பகுதிகளில் போகாமல், செங்கடல் பகுதிகளில் போகாமல் சாலை மார்க்கமாக கராச்சி மற்றும் சபாகர் துறைமுகத்துக்கு போயிட்டு, கவடார் துறைமுகத்துக்கு போயிட்டு, அங்கேருந்து அன்னைக்கு இருந்த சோவியத் நாடுகள் மூலயமா நமக்கு சோவியத் ஐரோப்பா முழுக்க நம்மளால் கவர் பண்ணியிருக்க முடியும். இன்றைக்கி சைனா பிடிச்சி வச்சிருக்க இடத்த இந்தியா பிடிச்சிருக்க முடியும். இந்த ஆக்சஸை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தானை தனியாக பிரித்தாங்க. இந்துக்கள் முஸ்லீம்கள் ஒன்றா வாழ முடியாது அப்படின்றது அதுக்கு மைய கருத்தாக இன்றைக்கி உலக வரலாற்றை எழுதினாலும் அது ஒரு கருவி. ஒன்று பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ், இதை பண்ணணும் அப்படின்றது, தனி நாடாக பிரிக்கணும், இந்த துறைமுக பகுதி அரேபியன் கடல் பகுதிகள் ரஷ்யா கைக்கு போயிடக்கூடாது, அன்றைக்கி இருந்த சோவியத் கைக்கு போயிடக்கூடாது, அப்போது ஒரு தனி நாடை உருவாக்கணும். அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கருவி தான் ஜின்னா போன்றவர்கள் நாட்டை வந்து மத ரீதியாக பிரித்தோம். அதுக்கு பிரித்ததுக்கான பலனை இன்றைக்கி நம்ம அதிகமாக அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அந்த இடம் தான் இங்கே பிரேக் ஆகுது. வரலாற்றிலேயே முதல் முறையாக அன்றைக்கி இருந்த சோவியத்தில் இருந்த மிகப்பெரிய நாடான ரஷ்யாவுக்கு இந்து மகா சமுத்திரத்தில் ஒரு மிகப்பெரிய பேஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இது ஜியோ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யாருமே கவர் பண்ணல. ஒரு மேசிவான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 2020 காலத்துலேருந்து நான் 5 வருடமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இனி வரக்கூடிய உலக வரலாறு, இது நடக்கக்கூடிய உலகத்தோடைய பவர் ஸ்ட்ரகிள் அப்படின்றது, ஃபோக்கஸ் அப்படின்றது இண்டோ பசிபிக் ரீஜன், அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜனில் தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இது நடுவில் டீவியேட் ஆனதுக்கான காரணம் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் மற்றும் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய யுத்தங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய பவர்ஸ் இந்தியா உட்பட கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்பேஸாக இந்து மகா சமுத்திரம் அப்படின்றது இருக்கும். இந்த இடத்துல எந்த ஒரு நாடு டாமினேட் பண்ணணும்னு நினச்சாலும் அதில் இந்தியாவை எடுத்துகிட்டு உங்களுடைய இந்தியோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. அப்போது அமெரிக்கா இந்தியா கிட்ட வராங்க, இந்த லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. ரஷ்யா கிட்ட நம்ம இது வரைக்கும் போடாமல் இருந்தோம். பட் அமெரிக்கா சமீபத்தில் பண்ண கூத்தில் இந்திய ரஷ்ய உறவு ரொம்ப நெருக்கத்தில் வரும்போது ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டை இந்தியா ப்ளே பண்ணிருக்கு. இட்ஸ் அ போல்ட், ரிஸ்கி, அடாஷியஸ் மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் ரிஸ்க் நிறையா இருக்குது, கண்டிப்பாக இல்லாமல் கிடையாது. பட் ரஷ்யாவுக்கு இப்போது இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு. உலகத்திலேயே ஆப்கானிஸ்தான் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய தாலிபான்களை அரசை அங்கீகரித்த ஒரே நாடு ரஷ்யா தான். ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அவங்களுக்கு அந்த துறைமுகம் அப்படின்றது தேவைப்படுது. இப்போது பாகிஸ்தானுடைய ஒரு 2 மாதம் முன்னாடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கவடார் துறைமுகத்தை சைனாவுக்கு கூறு போட்டு விற்றுட்டு இப்போ அதே இடத்துல அமெரிக்காவுக்கு சில மினரல் கான்ட்ராக்ட்ஸை கொடுத்து 2 பெரிய சக்திகளை இங்கே கொண்டு வந்து வச்சுட்ட பிறகு இந்தியா தங்களை தாக்காது, கராச்சியும் இதையும் தாக்காது அப்படின்ற ஒரு வியூகத்தை அமைச்சாங்க. இப்போ அதுக்கு 100 மடங்கு அதிகமாக உலகத்தோடைய இன்னொரு மிகப்பெரிய கடற்படையை கொண்ட கப்பல் கட்டமைப்பில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கொண்ட ரஷ்யாவுக்கு அந்த ஸ்பேஸை இந்தியா இப்போ வழங்கியிருக்கு. ஸோ 2 நாடுகளும் நல்லா கவனிங்க, சைனாக்கிட்ட அவங்களுக்கு 1000 உறவு இருந்தாலும் ரஷ்யாவுக்கு இந்து மகா சமுத்திரத்தில் தங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றத இந்தியாவை வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இந்தியாவை மையமாக வச்சு தான் இந்த ஒப்பந்தமே போடப்பட்டிருக்கு. அப்போ அவங்க சைனாவை இந்த இடத்துல நம்பலை அப்படின்றதும் இங்கே ஒரு இண்டன் மெசேஜுமே இருக்குது. ஸோ இந்த க்ளோஸ் கண்டெஸ்டட் ஸ்பேஸ், அதாவது மடகஸ்கரில் ஆரம்பித்து இந்த பகுதிகளில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள், சீனாவுடைய போர்க்கப்பல்கள், இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள், ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்கள், அதாவது 4 ஃபோர்ஸஸ் வந்து இந்த இடத்துல கண்டெஸ்ட் பண்ண போகுதுன்றதை பார்க்குறோம். ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இது என்றைக்கா ஒரு நாள் நடந்திருக்கணும். இதை கார்டாக ஒரு நெகோசியேஷன் கார்டாக நம்ம ப்ளே பண்ணலாம். பட் இந்த முறை இந்த ஸ்பேஸை வந்து பைலேட்ரலாக நம்ம கொடுக்குறோம், ஒரு கூட்டணியாக அமைக்காமல் பைலேட்ரலாக கொடுக்குறோம். இந்தியா அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய தெளிவான மெசேஜ் என்ன அப்படின்னா, நீ பாகிஸ்தான்கிட்ட நெருங்கி போய் என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு கார்னர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய எதிரி எங்களுடைய நண்பர் ஏற்கனவே இருக்கிறாரு, உங்களை விட அதிகமாக ப்ளே பண்ண முடியும் ஜியோ பொலிட்டிக்கலாக, இது எங்கள் இடம், நாங்கள் மட்டும்தான் ரூல் பண்ணுவோம். செகண்டு, பாகிஸ்தானுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு கார்னரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ஒன்றுக்கு ஒன்று இப்போ ரஷ்ய கப்பல்கள் பாகிஸ்தான்கிட்ட நெருங்கி போகுதுன்னா பாகிஸ்தானால் அதை தாக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா சைனாவுடைய ஒரு மிக முக்கியமான நட்பு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தானையுமே ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்தியா வந்து கார்னர் பண்ணுறாங்க.
மூணாவது, ஒரு குளோபல் பவராக நாங்கள் வந்து அதுக்கான பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம்ன்ற முதல் அஃபிஷியல் சிக்னலை இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ ரெட் சீலையோ இல்லை காஸ்பியன் சீலையோ இந்தியாவுடைய மிலிட்ரி வந்து இப்போ ரஷ்யாவோட பேசஸில் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கிளியர் கட்டான ஒரு சிக்னலிங், குறிப்பாக துருக்கி போன்ற நாடுகளுக்கு ஒரு தெளிவான சிக்னலிங்கை வந்து கொடுக்குது. நான்காவது, இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்றது ஏதோ ஒரு அத்திப்பூத்த மாதிரி திடீர்னு வந்தது கிடையாது. இதற்கான அந்த பயணத்தை இந்தியா ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுடைய டெரிட்டோரியல் டாமினன்ஸ், அதாவது நம்மளுடைய கடற்படை இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது இன்னும் அதிகமாக போகுது அப்படின்றது ஒரு மெசேஜை கொடுக்குறோம். இது எல்லாத்த விட முக்கியமாக எடுத்திங்கன்னா, ரஷ்யாவுக்கு இந்த ஸ்பேஸை கொடுத்ததன் மூலிமா, இந்தியாவுடைய இந்த ஸ்பேஸை நம்ம வந்து ரஷ்யா கிட்ட ஷேர் பண்ணுறதன் மூலிமா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், இந்த நாடுகளுக்கு, அதாவது பங்களாதேஷ், இலங்கை, மாலத்தீவு போன்ற குட்டி குட்டி நாடுகள், தீவு நாடுகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இந்தியா ரஷ்யாவோட கூட்டணி அப்படின்றது இன்னொரு ஆப்ஷன். ஏன்னா அவங்க சைனாவோட டாமினன்ஸில் இருக்கிறாங்க, இல்லை அமெரிக்காவோட டாமினன்ஸில் இருக்காங்க. அது ரெண்டுமே இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனையும் வந்து அது ஓப்பன் பண்ணுது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஒப்பந்தத்துடைய ஃபஸ்ட்டு டிப்ளாய்மெண்ட் எல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரிஸ்கி, போல்டு, ஒரு ராஜதந்திரமான ஒரு அடாஷியஸ் மூவாக தான் நான் பார்க்குறேன். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.